இன்றைக்கி காலையில் கிருத்திகைக்கு நம்ம சமைக்க போகிறோம். இன்றைக்கி விரதம் இல்லையா, அதனால் சாப்பிடாம எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும். பாயாசத்துக்கும் வறுத்து வச்சாச்சு. வறுத்து பாயாசமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மில்க் மேட் போட்டு ரெடி ஆகிடுது பாயாசம். சேமியா ஜவ்வரிசி போட்ட பாயாசம்தான். முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாதம் ஒரு பக்கம் ஒலை போட்டாச்சு. பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு சாம்பாரும் தாளிக்கிறோம். வடை மாவும் அரைச்சி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு அவிச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. சாதமும் வெந்துக்கிட்டுருக்கு. பால் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. அப்பளமும் பொரித்து வச்சாச்சு. வடையை எடுத்து வடை மாவை எடுத்து வடையும் செஞ்சிட்ருக்கோம். இது ரெடியானதும் சாமி கும்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் கோவிலுக்கு போகிறதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணணும். பிரசாதத்துக்கு கடலையும் காலையிலே ஊற வச்சாச்சு. புளியோதரைக்கு புளி ஊற வச்சு ஒரு 2 கிலோ சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு புளி ஊற வச்சு அதில் உப்பு ஒரு 2 புடி அளவு சேர்த்துக்கணும். சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். இதுக்கு வரமிளகா ஒரு 15 வரமிளகா, கடலப்பருப்பு ஒரு 4 ஸ்பூனு, வேர்க்கடலை ஒரு கப்பு, எண்ணெய் ஒரு 200 கிராமு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். வானல் வச்சு அதில் ஒரு 200 கிராம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதுவுமே கொஞ்சம் பொன்னிறமானதும் அது கூடவே ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா செவந்து வந்ததும் படப்படன்னு பொரிஞ்சு செவந்து வரணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூனு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது வறுபட்டு வந்ததும் ஒரு 15 வரமிளகாயை கிள்ளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையை சேர்த்து படப்படன்னு நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வரணும். எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி உப்பு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட மஞ்சப்பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதை எடுத்து தான் இப்போ இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா முக்கால் வானல் இருந்தது.
அரை வானல் ஆகிடுத்து பாருங்கள். நல்லா கொதித்து வரணும். நம்ம மல்லியெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் வறுத்து, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்ச பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கலாம். சாதத்துக்கும் தண்ணி வச்சாச்சு. அரிசியும் கழுவி போட்டாச்சு. 2 கிலோ அரிசி வெந்து வடித்து எடுத்தாச்சு சாதத்தை. இப்போ அதை நல்லா பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சு புளிக்குழம்பை எடுத்து ஊற்றி, ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். உப்பு மட்டும் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். குக்கரில் கடலையும் வச்சாச்சு, அதுவும் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. புளி சாதம் கிளறி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் அதுலேயும் போட்டாச்சு. கடலையும் சூப்பராக வெந்துடுது. ஒரு 6 விசில் வச்சோடனே ரெடி ஆகிடுது. இதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துன்னு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது.